ஹே கைஸ், ஜாவா செல்லியமோட இன்னைக்கு செஷன் நம்பர் 12ல இருக்கும். இன்னைக்கு அகைன் ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து எனக்கு லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டரோட கவுண்ட் வந்து எனக்கு வேணும். இப்போ நம்ம லெட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ என்னோட அவுட்புட் வந்து லெட்டர்ஸ்ன்றது 10 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காட்டணும். நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ நம்பர் வந்து 3யாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து என்னோட அவுட்புட் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு வேரியபிள் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப்பை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ள நம்ம கேரட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ண போகிறோம். கேரட் ஆஃப் 5. ஸோ இது வந்து நம்மளுக்கு கேர் அப்படின்ற டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணும். இப்போது இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள கேரக்டரோட ரேப்பர் கிளாஸை நம்ம கூப்பிடுறோம். கேரக்டர் டாட் இஸ் டிஜிட்டா அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் எடுத்துக்கலாமே, இஸ் லெட்டரா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, அதாவது இந்த கேரட் அப்படின்ற மெத்தட் வந்து என்ன பண்ணும், இங்கே என்ன இண்டெக்ஸ் வருதோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேரக்டர் அப்படின்ற ரேப்பர் கிளாஸை கால் பண்ணி அதுக்குள்ளே இஸ் லெட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இருக்குது. கைஸ், நீங்கள் செஷனை வந்து செஷன் நம்பர் இந்த பர்டிகுலர் சீரீஸை வந்து செஷன் நம்பர் 1லேருந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியாது. ரேப்பர் கிளாஸ் அதே மாதிரி வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். பட் லேட்டர் அடுத்தடுத்த செஷனில் கண்டிப்பாக அதை நான் கவர் பண்ணுவேன். ஸோ வந்து நம்ம கேரட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட இண்டெக்ஸ் என்ன கொடுக்குதோ அதை கரஸ்பாண்டிங் வேல்யூ கேப்சர் பண்ணும். அது வந்து நம்மளுக்கு இந்த சி வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த சி வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ நான் லெட்டரா அப்படின்னு நான் கேட்குறேன். இஃப் இன்கேஸ் அது லெட்டராக இருந்தது அப்படின்னா நான் லெட்டர்ன்ற பர்டிகுலர் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அடுத்த கண்டிஷன் எல்ஸ் இஃப் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். இப்போது அதே மாதிரி கேரக்டர் இஸ் டிஜிட்டா அப்படின்னு நான் கேட்க போகிறேன். அதாவது இதுக்குள்ளே வந்தது இல்லையா, இது லெட்டராக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இஃப் பிளாக் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். இஃப் இன்கேஸ் இதுக்குள்ளே என்ன வேல்யூ வருதோ அது வந்து நம்மளுக்கு வந்து நம்பராக இருந்தது அப்படின்னா இப்போ இந்த எல்ஸ் இஃப் பிளாக் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்பர் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஸ்பெஷல் கேரக்டரோட வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக இந்த லூப்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் நீங்களே பாருங்கள். ஸோ புரியுதா? ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து 10 லெட்டர்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேரக்டரோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு 8 அப்படின்னு காட்டுது. எதனால் 8ன்னு காட்டுது அப்படின்னா
சரி, நம்ம ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இன் பிட்வீன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்பேஸு, இந்த ஸ்பேஸுமே வந்து ஒரு வேல்யூ தான். ஓகே, அப்போது எதெல்லாம் வந்து நம்மளுக்கு இது ரெண்டும் மேட்ச் ஆகாமல் வருதோ, எல்ஸ் பிளாக்ல ட்ரிகர் ஆகக்கூடிய இந்த பர்டிகுலர் வேரியபிள் அந்த ஸ்பேஸுக்கும் ட்ரிகர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஓன்றது எத்தனாவது இண்டெக்ஸ் பாருங்கள், 1 2 சாரி ஹெச்ன்றது 0th இண்டெக்ஸ் பொசிஷன், 0 1 2 3 4 5. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு 5th இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 5ல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 5th இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் வந்து இந்த சீன்ற வேரியபிள் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ லெட்டரான்னு செக் பண்ணும், லெட்டர் கிடையாது. ஸோ அப்போ இந்த இஃப் பிளாக் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகாது. அடுத்தது எல்சிஃப் பிளாக் வரும். எல்சிஃப் பிளாக்குள்ளே என்ன இருக்கும், நம்ம வந்து நம்பராக இருக்கான்னு கேட்குறோம், அது வந்து டிஜிட்டான்னு கேட்குறோம். நோ, இப்போ கரண்ட்டாக நம்ம சீன்ற வேரியபிள் என்ன இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து டிஜிட் கிடையாது, அப்போ இதுவும் ட்ரிகர் ஆகாது. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது, எல்ஸ் பிளாக் இருக்குது. கரெக்டாக, அதனால தான் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டரோட கவுண்ட் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நம்மளோட ஸ்ட்ரிங்கில் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஸ்லிப் பிளாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஃப் சி ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இன்னொரு வேரியபிள் நம்ம இங்கே கொடுக்கலாம் இல்லையா, ஸ்பேஸ் ஈக்குவல் டு 0. ஸ்பேஸாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து நம்ம என்ன பண்ண வைக்கலாம், இன்க்ரிமெண்ட் பண்ண வைக்கலாம். ஓகே, இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்பெஷல் கேரக்டரில் வந்து மொத்தம் 5 தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக எப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, எதனால் நம்மளுக்கு அங்கே ஸ்பெஷல் கேரக்டரோட கவுண்ட் 8 வந்தது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவா கற்றுக்குறாங்க, எல்லாம் வந்து இன்டர்வியூக்காக வந்து ப்ரிப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.